ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல ஹிந்தில வினைச்சொற்களை இணைச்சு வாக்கியங்கள் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 வினைச்சொற்களை இணைச்சு வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு முதல் வினைச்சொல்லோட ரூட் வெர்ப் எடுத்துக்கிட்டு அதோட கர் அல்லது கே அப்படிங்கிறத சேர்த்து அதுக்கப்புறம் இன்னொரு வினைச்சொல்லை இணைக்கணும். உதாரணத்துக்கு வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு அர்த்தம். இதுல ஆ அப்படிங்கிறது தான் ரூட் வெர்ப். இந்த ரூட் வெர்போட கர் அல்லது கே சேர்த்துக்கணும். இப்ப உதாரண வாக்கியத்தை பாருங்க. வந்து பார் அப்படின்னு சொல்லணும். இத ஹிந்தில ஆக்கர் தேக்கோ, ஆக்கர் தேக்கோ அல்லது ஆக்கே தேக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆக்கர் தேக்கோனாலும் ஆக்கே தேக்கோனாலும் அர்த்தம் ஒண்ணுதான், வந்து பார் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரிதான் வினைச்சொற்களை இணைக்கிறதுங்கிறது ஹிந்தில இணைச்சி வாக்கியங்கள் பண்ணணும். இப்ப நம்ம அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். அடுத்த வினைச்சொல் போ அப்படின்னா ஹிந்தில ஜாவோ அப்படின்னு சொல்றோம். இதுல ஜா அப்படிங்கிறது தான் ரூட் வெர்ப். இப்ப உதாரண வாக்கியம் பாத்தீங்கன்னா போய் சொல்லு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஜாக்கர் போலோ, ஜாக்கர் போலோ அல்லது ஜாக்கே போலோ அப்படின்னு சொல்லணும். ஜாக்கர் போலோனாலும் ஜாக்கே போலோனாலும் போய் சொல்லுன்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொல்லுங்க. கேள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பூச்சோ அப்படிங்கிற வார்த்தை. இப்ப இதுல பூச் அப்படிங்கறத ரூட் வெர்ப். கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு பூச்க போலியே அல்லது பூச்கே போலியே அப்படின்னு சொல்லணும். பூச்கர் போலியே அல்லது பூச்கே போலியேன்னு சொன்னாக்கா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் இப்ப நட அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில சலோ அப்படிங்கிற வார்த்தை. நடங்கிறதுக்கு சலோ அப்படிங்கிற வார்த்தை. இப்ப நடந்து வாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சலோல சல் அப்படிங்கிறது ரூட் வெர்ப். சல்கர் ஆயியே அல்லது சல்கே ஆயியே அப்படின்னு சொல்லணும். சல்கர் ஆயியேனாலும் சல்கே ஆயினாலும் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததா உட்கார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பைட்டோ அப்படிங்கிற வார்த்தை. இப்ப உட்கார்ந்து பேசு அப்படின்னு சொல்லணும். இத ஹிந்தில பைட்கர் பாத் கரோ அப்படின்னு சொல்லணும். பைட்கர் பாத் கரோ அல்லது பைட்கே பாத் கரோன்னு சொல்லணும். பைட்கர் பாத் கரோனாலும் பைட்கே பாத் கரோனாலும் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்த வார்த்தை உட்டோ. உட்டோன்னா என்ன அர்த்தம்னா எழுந்திரு அப்படிங்கிற அர்த்தம். இப்ப எழுந்து உட்கார் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில உட்க பைட்டோ, உட்க பைட்டோ அல்லது உட்கே பைட்டோன்னு சொல்லணும். உட்கர் பைட்டோனாலும் உட்கே பைட்டோனாலும் எழுந்து உட்கார் அப்படிங்கிற அர்த்தம். அனுப்பு இத ஹிந்தில பேஜோ அப்படின்னு சொல்லுவோம். அனுப்புங்கிறது பேஜோ. அனுப்பி வைங்கன்னு சொல்றோம். அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றோம். அத ஹிந்தில பேச்கர் ரக்கியே, பேச்கர் ரக்கியே அல்லது பேச்கே ரக்கியேன்னு சொல்லணும். பேச்கர் ரக்கியேனாலும் பேச்கே ரக்கியேனாலும் அனுப்பி வையுங்க அப்படின்னு ஹிந்தில அர்த்தம். குடிங்கிறதுக்கு ஹிந்தில பியோ அப்படிங்கிற வார்த்தை. சரி, குடிச்சு பார் அப்படின்னு சொல்றதுக்கு பீக்கர் தேக்கோ, பீக்கர் தேக்கோனாலும் பீக்கே தேக்கோனாலும் குடிச்சு பார்னு அர்த்தம்.
சாப்பிடு சாப்பிடுங்கிறதுக்கு ஹிந்தியில காவோ அப்படிங்கிற வார்த்தை. இப்ப யாராச்சும் வீட்டுக்கு வர்றவங்கள சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு காக்கர் ஜாயியே, காக்கர் ஜாயியே அல்லது காக்கே ஜாயியேன்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை படோ. படோன்னா என்ன அர்த்தம்? படி அப்படிங்கிற அர்த்தம். இப்ப படிச்சு பார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பட்கர் தேக்கோ அல்லது பட்கே தேக்கோன்னு சொல்லணும். பட் அப்படிங்கிறது தான் ரூட் வர்பு. படிச்சு பாருங்கிறது பட்கர் தேக்கோ அல்லது பட்கே தேக்கோன்னு சொல்லி வரும். அடுத்ததா எழுது. எழுதுங்கிறதுக்கு லிக்கோ அப்படிங்கிற வார்த்தை. எழுதி வை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு லிக்கர் ரக்கோ, லிக்கர் ரக்கோ அல்லது லிக்கே ரக்கோ அப்படின்னா எழுதி வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கூப்பிடு. கூப்பிடுங்கிறதுக்கு ஹிந்தியில புலாவோ அப்படிங்கிற வார்த்தை. புலாவோன்னா கூப்பிடு. இப்ப கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லணும். இதுக்கு புலாக்கர் பூச்சியே, புலாக்கர் பூச்சியே அல்லது புலாக்கே பூச்சியே. புலாக்கர் பூச்சியே அல்லது புலாக்கே பூச்சியேன்னா கூப்பிட்டு கேளுங்கன்னு அர்த்தம். போன் பண்ணு. போன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில கால் கரு அப்படிங்கிற வார்த்தை. இப்ப போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லணும். போன் பண்ணி சொல்லுங்கிறதுக்கு கால் கற்கர் போலியே, கால் கற்கர் போலியே அல்லது கால் கற்கே போலியே அப்படின்னு சொல்லணும். போலியேன்னா சொல்லுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போன் பண்ணி சொல்லுங்கிறது கால் கற்கர் போலியே அல்லது கால் கற்கே போலியே. அடுத்ததா எடு அப்படிங்கிறதுக்கு லே அப்படிங்கிற வார்த்தை. லே அல்லது லேலோ இப்படி 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. இப்ப லே அப்படிங்கிறது எடு. இப்ப எடுத்துக்கிட்டு வாங்க. வாங்கங்கிறதுக்கு ஆயியே அப்படிங்கிற வார்த்தை. எடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு லேக்கர் ஆயியே அல்லது லேக்கே ஆயியே அப்படின்னு சொல்லணும். லேக்கர் ஆயியேனாலும் லேக்கே ஆயினாலும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.